இருள்மயமான வாழ்வை ஒளிமயமாக மாற்றினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. It is Lord Jesus Christ who had changed this darkened life into a lightened life. என்னை சுற்றி எனக்குள் என்னுடைய குடும்பத்தில் என் வீட்டில் என் சகோதரருக்குள் எல்லாருக்குள்ளும் ஒரு இருள்மயமான வாழ்வை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. And in my life, in my family's life, in my brother's life, in all the parts of my life, it was filled with darkness. புலம்பல் 1 அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, when we look upon Lamentations chapter 1 verse 14, அங்கே பாதகங்களின் நுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. there it have been mentioned about the yoke of the wicked. பலவிதமான அடிமைத்தனங்கள் உன்னை இருளிலே சிக்க வைக்கிறது. And many kinds of captivations are making you to be found in the darkness. அநேக பாதகங்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய். Many of you are found in many kinds of wickedness. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்வை மாற்ற ஒருவரால் மாத்திரமே இயலும். Beloved friend, it is possible with one person to change your life. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி அவனை சுற்றி பிரகாசித்ததின் நோக்கம் அவனை சுற்றி இருக்கிற வல்லமைகளை சிதறடிக்கும்படியாக. The plan of God to make this light to shine surrounding about himself is to subdue all the powers which are surrounding him. ஏனென்றால் அவனை சுற்றி ஒரு சிங்கம் போன்ற ஒரு வல்லமை நிற்கிறது. Because surrounding him a power which is like a lion. அவனை சுற்றி பாவம் நிற்கிறது. And surrounding him there is a power of sin. அவனை சுற்றி பாவம் நிற்கிறது. And there is surrounding sin about him. பல அடிமைத்தன வல்லமைகள் போராடி கொண்டிருக்கிறது. Many kinds of captivations are surrounding him. பலவிதமான சண்டை ஆவிகள், கொடுமையின் ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறது. Many spirits of violences and fightings are found surrounding him. பல போராட்டங்களின் மத்தியிலே தான் அவன் போய் கொண்டிருக்கிறான். In the midst of many strivings he is going. இந்த நேரத்தில் தான் அந்த ஒளியானது அவனை சுற்றி பிரகாசித்தது. Only in this time this light met him, surrounding him. பரலோகத்திலிருந்து அந்த விண்ணொளி அவனை சந்தித்த பொழுது அவன் அந்த வெளிச்சத்தை தாங்க முடியாமல் தடுமாறினான். When the heavenly light met him, he was not able to stand before the light. அருமையான நண்பனே, உன்னுடைய வாழ்வை ஒளிமயமாக மாற்ற ஒருவரால் முடியும், அவராலே அன்றி வேறொரு ரட்சிப்பே இல்லை. Beloved friend, the one person, the Lord, is able to change your life with that light, and other than him there is no other excuses. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷ ஜாதிகளுக்குள்ளே ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. Under the heaven upon this earth no other name other than the name of Lord Jesus Christ had been commanded to bring the salvation. அவராலே அன்றி உனக்கு ரட்சிப்பே கிடையாது. Other than himself you will not receive salvation. உன்னுடைய சபை உன்னை ரட்சிக்காது. Your church will not save you. போதகர்கள் உன்னை ரட்சிக்க மாட்டார்கள். Your preachers will never save you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ரட்சிக்க வல்லமை உள்ளவர். Only the Lord Jesus Christ is able to save.